கஷ்டங்களைத் தாண்டி சாதிப்பது என்பது வாழ்க்கையின் இயல்பான பகுதி. பல சாதனையாளர்கள் கடுமையான தடைகளை எதிர்கொண்டுதான் உச்சத்தை அடைந்துள்ளனர். இதோ சில நடைமுறை வழிகள் மற்றும் ஊக்கமளிக்கும் குறிப்புகள். கஷ்டங்களை பிரச்சனையாக அல்ல, சவால் அல்லது பாடமாக பாருங்கள். ஒவ்வொரு கஷ்டத்திலும் வெற்றிக்கான விதை இருக்கிறது என்று நினையுங்கள். தோல்விகளை படிகளாக கருதுங்கள். தோல்விகள் வெற்றிக்கான படிக்கட்டுகள் ஆகும். வாழ்க்கையில் முன்னேற தெளிவான இலக்குகள் மிகவும் அவசியம். இலக்கு இல்லாத பயணம் திசை தெரியாத படகை போன்றது. என்ன சாதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக எழுதி வையுங்கள். சிறு சிறு இலக்குகளாக பிரித்து செயல்படுங்கள். இன்று நீங்கள் வைத்துள்ள சிறிய இலக்கு நாளை உங்கள் பெரிய வெற்றியாக மாறும். வெற்றி என்பது முயற்சியின் பரிசு. முயற்சி திருவினையாக்கும். தொடர்ந்து முயன்றால் இயலாதது இயலும். வெற்றி ஒரே நாளில் வராது. வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கும் மன உறுதி இருந்தால் ஒவ்வொரு முயற்சியும் உங்களை வெற்றிக்கு ஒரு படி அருகில் கொண்டு செல்லும். தடைகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்கப் பழகுங்கள். தோல்வி முடிவு அல்ல, அது ஒரு பாடம். சிறிய முன்னேற்றமும் பெரிய மாற்றத்தை தரும். இன்று எடுத்த முயற்சிதான் நாளைய வெற்றியின் அடித்தளம். தனியாக போராட வேண்டியதில்லை. நண்பர்கள், குடும்பம் அல்லது வழிகாட்டிகளிடம் உதவி கேளுங்கள். உதவி கேட்பது பலவீனம் அல்ல, அது வளர்ச்சியின் முதல் படி. கஷ்டங்களில் இருந்து பாடம் கற்று அடுத்த முறை சிறப்பாக செய்யுங்கள். தினசரி உடற்பயிற்சி, தியானம், நல்ல உணவு உடலையும் மனதையும் வலுப்படுத்துங்கள். உதவி கேட்பவரே உயரம் அடைவார், கற்றுக்கொள்பவரே முன்னேறுவார். தடைகளை உந்துதலாக கருது, எதிர்ப்புகளே சவால்களாக எடுத்துக்கொள். வெற்றியின் கதவு திறக்கும். நம்பிக்கையை விட்டுவிடாதே, அதுவே வெற்றியின் சாவி. வாழ்வியல் தடையை விட்டுவிடாதே, அதைத் தாண்டி நிலைத்து நிற்க முயலு. கஷ்டங்கள் தற்காலிகம், ஆனால் உங்கள் முயற்சியும் உறுதியும் நிரந்தர வெற்றியைத் தரும். யாரையும் விட சிறந்தவராக இருக்க வேண்டாம், நேற்று இருந்து உங்களை விட சிறந்தவராக இருங்கள். பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் முன்னேறுங்கள், நீங்கள் நிச்சயம் சாதிப்பீர்கள்.